வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் தற்போது வெளியாகி இருக்கும் நிலையில் ஒட்டுமொத்தமாக 91.5% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களுடன் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க இருக்கலாம். ஜெயக்குமார் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பாலாஜி. இடைநிலைப் பள்ளியினுடைய இறுதி வகுப்பு என்று சொல்லப்படுகின்ற 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்சி பொது தேர்வுகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முடிவுகளின்படி தேர்ச்சி பெற்றக்கூடிய விகிதம் 91.55% பேர் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக தேர்வு எழுதிய மாணவர்கள் என்று எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கிற போது, அதாவது 8,96,264 பேர் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். இதில் மாணவியர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,47,061 பேர். மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,47,203 பேர். இன்றைக்கு தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை என்று மொத்தமாக பார்க்கிற போது 8,18,743 பேர், அதாவது 91.55% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இதில் மாணவியர்கள் 4,22,591 பேர் தேர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். சதவீத அடிப்படையில் 94.53% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம், மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 3,91,152 பேர் மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சதவீத அடிப்படையில் 88.58% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதாவது மாணவிகளை விட மாணவர்கள் 5.95% பேர் குறைவாகவே தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். மாணவர்களை விட மாணவியர்கள் அதிகமாக, அதாவது 5.95% பேர் மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். கடந்த ஏப்ரல் 2023ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தேர்வு எழுதிய மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 9,14,320 பேர். அதில் தேர்ச்சி பெற்றவர்களுடைய விகிதம் என்று பார்க்கிற போது 8,35,614 பேர். தேர்ச்சி சதவீதம் என்று பார்க்கிற போது 91.39%. ஏற்கனவே, அதாவது 2023ஆம் ஆண்டு அந்த தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையிலேயே அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்ச்சி பெற்றோர் என்ற எண்ணிக்கையில் பார்க்கிற போது, அதாவது 8,35,614 பேர். தேர்ச்சி விகிதம் 91.39%. தற்பொழுது 91.55% தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மொத்த பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 12,625. இவற்றில் மேல்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 7,491 பள்ளிகளிலும், உயர்நிலைப் பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 5,134 பள்ளிகளிலும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பள்ளிகளுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலும் அதே போன்று தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது, மொத்தமாக தேர்ச்சி பெற்ற பள்ளிகளுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 4,105. அது 100% என்று தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் சதவீத அடிப்படையில் சில மாறுபாடுகளும் இருக்கிறது. அதே போன்று அரசு பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 1,364 இடங்களில் தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று பள்ளிகள் வகைப்பாடு வாரியாக தேர்ச்சி பெற்ற விகிதம், அரசு பள்ளிகளில் 87.91% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளுடைய அந்த தேர்ச்சி விகிதம் 91.77%. தனியார் பள்ளிகளில் 97.43%. இருபாலர் படிக்கக்கூடிய, அதாவது மாணவிகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 91.93% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளுடைய தேர்ச்சி விகிதம் 93.80% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளுடைய சதவீதம் என்று பார்க்கிற போது 83.17%. ஒட்டுமொத்தமாக இந்த சதவீத அடிப்படையில் தேர்ச்சி விகிதங்கள் எந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவிகள் அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்றால், தனியார் சுயநிதி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்கிறது. 97.43% பேர் அவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக பார்க்கிற போது பெண்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் 93.80% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள் அடுத்த நிலையில் இருக்கிறது. அவர்கள் 91.71%. இருபாலர் படிக்கக்கூடிய அந்த பள்ளிகள் 91.93%. அதன் பிறகுதான் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவிகளுடைய தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. 87.90% இருக்கிறது. அதே போன்று ஆண்கள் படிக்கக்கூடிய பள்ளிகளில் தான் மிக குறைவான ஒரு தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. 83.17% அந்த தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. அதே போன்று பாடவாரியாக தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது
தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களில் 96.85% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அதே போன்று ஆங்கிலத்தில் 99.15%, கணித பாடத்தில் 96.78%, அறிவியல் பாடத்தில் 96.72%, சமூக அறிவியல் பாடத்திட்டத்தில் 95.74% பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அடிப்படையில் பார்க்கிற போது ஆங்கில பாடத்திட்டத்தில் அதிகமான ஒரு தேர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு இடம்பெற்றிருக்கிறார். 99.15% பேர் ஆங்கில பாடத்தில் தேர்ச்சி விகிதம் இருக்கிறது. அதே போன்று தமிழ் பாடத்தில் 96.85%, இரண்டாம் இடத்தில் தான் தமிழ் பாடத்தில் படிக்கக்கூடியவர்கள் மற்றும் இதர மொழி பாடங்கள் படிக்கக்கூடியவர் தேர்ச்சி விகிதமாக இருக்கிறது. அதே போன்று மூன்றாம் அந்த இடம் என்று பார்க்கிற போது கணிதத்தில் 96.78%, நான்காம் இடமாக அறிவியல் பாடத்தில் 96.72% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். சமூக அறிவியலில் ஐந்தாம் இடமாக 95.74 பேர் அந்த சதவீத அடிப்படையில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். இது போன்று அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அதே போல தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த விகிதாச்சார அடிப்படை வேறுபாடுகள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல 100% மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது தமிழ் மொழியில் 8 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். ஆனால் ஆங்கிலத்தில் 415 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். கணித பாடத்தில் அதாவது 20,699 பேரும், அறிவியல் பாடத்தில் 5,104 பேரும், சமூக அறிவியல் பாடத்தில் 4,428 பேரும் எடுத்திருக்கிறார்கள். இதில் என்னவென்றால், இதில் வேதனைக்குரிய ஒரு செய்தி, தமிழகத்தில் தமிழ் பாடப்பிரிவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் 8 பேர் மட்டுமே 100க்கு 100 அந்த மதிப்பெண்களை எடுத்திருப்பதாக அந்த தேர்ச்சியினுடைய அந்த விகிதாச்சார அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதில் முதலிடத்தில் என்று பார்க்கிற போது அறிவியல் பாடத்திட்டத்தில் பயின்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இரண்டாம் இடத்திலும், கணித பாடம் படித்திருக்கக்கூடிய மாணவர்கள் முதலிடத்திலும் 20,691 பேர் 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள். அறிவியல் பாடத்தில் 5,104 பேர் இரண்டாம் இடத்தில் அந்த 100% மதிப்பெண்களை எடுத்திருக்கிறார்கள். மூன்றாம் இடம் என்று பார்க்கிற போது சமூக அறிவியலில் 4,428 பேரும், ஆங்கிலத்தில் நான்காம் இடத்தில் 415 பேரும், ஐந்தாம் இடத்தில் தமிழில் 8 பேர் மட்டுமே 100க்கு 100 தேர்ச்சி வீதம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற பொழுது 13,510 பேர். இதன் தேர்ச்சி பெற்றவருடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 12,491 பேர். சதவீத அடிப்படையில் 92.45% பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேர்வு எழுதிய சிறை கைதிகள் மொத்தமாக 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்கக்கூடிய சிறை கைதிகள் என்று பார்க்கிற போது மொத்த எண்ணிக்கை 260. தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை என்று பார்க்கிற போது 228. சதவீத அடிப்படையில் 87.69% இந்த தேர்ச்சி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தமிழகத்தில் தமிழில் இன்றைக்கு 8 பேர் மட்டுமே 100க்கு 100 எடுத்திருக்கக்கூடிய ஒரு அவல நிலையை பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் தமிழ் பாடத்திற்கான கல்வி முறை, அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை, தமிழ் பாடத்தின் மீதான ஆர்வம் எந்த அளவிற்கு இந்த தேர்வு முடிவுகள் காட்டுகிறது, இந்த மதிப்பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில் அவருடைய தேர்ச்சி எண்ணிக்கையும் அந்த விகிதாச்சார புள்ளி விவரங்களும் நமக்கு சொல்லுகிறது. குறிப்பாக ஆங்கில பாடத்தில் கூட 415 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தமிழ் பாடத்தில் வெறும் 8 பேர் மட்டுமே 100க்கு 100 எடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு செய்தியாக இருக்கிறது. அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள், அதே போன்று தனியாக அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவிகள், அதே போன்று அரசு பள்ளிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என சிறப்பான பயிற்சி வகுப்புகள், இது போன்ற வகுப்புகள் எடுக்காதனுடைய காரணம், இது போன்ற கல்வி முறையில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதனை சரியான முறையில் பாடங்களை போதிக்காதனுடைய காரணமாக கூட இந்த தேர்ச்சி விகிதம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக இன்றைக்கு மொத்தமாக தேர்ச்சி விகிதம் என்று பார்க்கிற போது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் 91.55% இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக தேர்வு எழுதியவர்கள் 8,94,264 பேர், தேர்ச்சி பெற்றவர்கள் 8,18,743 பேர் என்கிற அந்த புள்ளி விவரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. அதாவது இந்த 10ஆம் வகுப்புக்கான அந்த தேர்வுகள் நாட்கள் எல்லாம் 26/3/2024 முதல் 8/4/2024 வரை நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 10ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அது சற்று காலதாமதமாக ஒரு 9:50 மணி, அந்த 9:45 மணி அளவிலே இந்த தேர்வு முடிவுகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அறிவிக்கப்பட்ட இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் தமிழுடைய தேர்ச்சி விகிதம் 100க்கு 100 தான். மிக குறைவாக சொற்ப எண்ணிக்கையான நபர்கள் மட்டுமே, வெறும் 8 பேர் மட்டுமே
100க்கு 100 என்கிற இந்த அறிவிப்பு, இந்த தேர்ச்சி விகிதம் என்பது மிகப்பெரிய அளவில் நாம் இந்த தேர்வு முறைகளை எப்படி அடுத்ததாக எதிர்கொள்ள வேண்டும், அந்த அடுத்ததாக தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது போன்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும். தமிழில் இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் சேர்ந்த மாணவர்கள் எப்படி அதிகமான ஒரு எண்ணிக்கையை கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக சென்னை போன்ற மாநகராட்சி பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள், தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தமிழ் கற்றல் முறையை எப்படி அவர்களுக்கு கற்பித்தல் முறையை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த அரசும் பள்ளிக்கல்வித்துறையும் செயல்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு இடமாக, முக்கியமான ஒரு முடிவாக இந்த 8 பேர் 100க்கு 100 என்பது இருப்பதை அவர்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஆசிரியர்களும் அதே போன்று தமிழ் பாட கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களும் இது மாதிரியான அந்த கற்றல் முறையை, கற்பித்தல் முறையை மாணவர்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதில் மிக நுண்ணிப்பாக செயல்பட வேண்டும் என்பதை இந்த தேர்ச்சி விகிதம் காட்டுவது குறிப்பிடத்தக்கது. பாலாஜி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.